இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2 மிக முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். நல்ல காதில் வாங்கிக்கிங்க. குறிப்பாக சங்கிகள். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் விறகு அடுப்பில் தான் அன்னதானம் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கோயில் தள்ளப்பட்டிருக்கிறது. இறைவன் தள்ளப்பட்டிருக்கிறார். யாரால்? மோடியால். 2வது விஷயம் சொல்கிறேன். திருநெல்வேலி அலுவா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிர்மலா சீதாராமன் வெளியே வந்து அலுவா கொடுப்பாங்க இந்திய மக்களுக்கு, தெரியுமா? திருநெல்வேலி அலுவா முழுமையாக ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அலுவா இல்லை நீ, சரியா? இது 2. 3வது, இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நான் எவ்வளோ பெரிய நாடு நம்முடைய நாடு இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஈரான் அமெரிக்கா போர் இருக்கு இல்லையா, இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடுநிலைமை வைக்கப் போகிறது யார் தெரியுமா? பாகிஸ்தான். மோடி இந்தியாவுடைய பிரதமராக வந்தவர். அதுக்கு பாருங்களேன் நீங்கள். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் இதை எதுக்காக முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைக்கு மோடி ஐயோ குய்யோன்னு கதறி இருக்கிறாரு. எதுக்கு கதறினாரு? எல்லா எதிர்கட்சிகளும் வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம், என்ன பேசுங்க, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இருக்கிறாரு. எதற்கு புலம்பினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி மக்களவையில் அவர் என்ன சொன்னார்? மக்களவையில் அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்முடைய இந்திய மக்களும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் மாநிலங்களவையில் என்ன சொல்லியிருக்காரு? கொரோனா போன்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்னு 2 அவைகள்லையுமே சொல்லிட்டு எஸ்கேப் ஆள். இப்போ நமக்கு தெரியும், இன்றைக்கு எரிவாயு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறது. ஆனால் நம்முடைய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஜப்பான், ஏன் கொரியா, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியா, தாய்லாந்து ரொம்ப சின்ன நாடு, உங்களுக்கு எல்லோரும் நல்லா தெரியும். அங்கெல்லாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த எரிபொருள் சார்ந்த பிரச்சனை உக்கிரமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மோடியை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீ குய்யோ முய்யோன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாடகம் நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, நல்லது. உங்கள் நாடகம்னு எங்களுக்கு தெரியும். 11 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீங்க இந்திய மக்கள்கிட்ட. என்ன? அதாவது இந்தியா எரிவாயு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டது சொன்னீங்களா இல்லையா? அதாவது இனி யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை, எந்த நாட்டை சார்ந்தும் இருக்க வேண்டிய தேவையில்லை. எரிவாயு விஷயத்தில் நம்ம ஈரானை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, அரபு நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்று வடை சுட்டார் மோடி. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு எரிவாயு இல்லை, 14 கிலோ கேஸ் சிலிண்டரை 10 மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடி சொன்ன பொய்யினுடைய. இந்த மோடி சொன்ன பொய்யெல்லாம் அனுபவிக்க போகிறது நம்ம கிடையாதுங்க, நம்ம பிள்ளைங்க. அடுத்த தலைமுறையினர் தான் பெரிய அளவில் பாதிக்க போகிறாங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ ட்ரம்ப் நேற்றுக்கு மோடிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராகுல் காந்தி தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஃபோன் பண்ணி மோடிட்ட சொல்லிப்பார், நான் சொல்கிற மாதிரி நீ கேளு, இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் மோடி செய்வார். அதான் அந்த ஃபோனில் நடந்திருக்கும். அதில் நமக்கு தெரியாது, ஏன்னா எப்ஸ்டைன் ஃபைல்னு ஒன்று பயங்கரமாக இருக்குது. சரி, இதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், ஈராக்கோடு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் இல்லையா, ஈராக் அமெரிக்காவுக்கு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இதே நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் அந்த அத்துமீறி தாக்குதலுக்கு எதிராக, அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்னைக்கு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த மிகப்பெரிய போருக்கு காரணமாக இருக்கக்கூடிய, கொலைகாரர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நெதன்யாகு, அமெரிக்காவினுடைய ட்ரம்புக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியுதா இந்த மோடியால்? 56 இன்ச்சு அது இதுன்னு சொல்லி ஊரில் உலகத்தை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி என்று சொல்லக்கூடிய நபரை நினைத்து இந்தியாவுடைய 140 கோடி மக்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்லலாம் நம்ம சிரித்தோங்க. இப்போ நம்ம வயிறே பற்றி எரியும் போயிருக்கு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துருச்சு பிரச்சனைகள், கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஒன்றும் நம்ம தப்பிச்சிக்கவே முடியாது. கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? அதாவது நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஈரானுடைய போருக்கு முன்னாடி 7% இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது நான் சொல்லலை, கோல்ட்ஸ்மேன் சாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறபடி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 20 நாள் போருக்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் 7%லிருந்து 5.9% குறைந்திருக்கிறது. பெரிய பெரிய சிக்கலுங்க, பெரிய சிக்கல். இதனால தான் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், மோடிக்கு எப்போதெல்லாம் ஆபத்தோ, பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எப்போதெல்லாம் ஆபத்தோ, அப்போ ராகுல் காந்திகிட்ட போய் சரணடைகிறது, எதிர்கட்சிகள்கிட்ட சரணடைகிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? காஷ்மீரில் பயங்கரவாதிகள் இங்கே உள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியை அறுத்துட்டு போனானே, ஞாபகம் இருக்கா?
இதுக்கெல்லாம் பிறகு வந்து டோட்டல் ஒரு அட்டாக் நடத்துனாங்க. அட்டாக் நடத்துகிற பிறகு உலக நாடுகள் எல்லாம் மோடிக்கு எதிராக திரும்பினார்கள். இப்போ மோடியினுடைய இமேஜ் டோட்டல் டேமேஜ். அப்போ மோடியினுடைய இமேஜை சரி பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் இருப்போம். ஏன்னா பிஜேபி காரனில் இவனுக்காக பேச தெரியுமா உங்களுக்கு? அறிவுள்ள ஒருத்தன் அதில் அந்த கட்சியில் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை கூப்பிட்டு, ஜான் பிரிட்டாஸ் மாதிரியான மிக முக்கியமான நபர்களை எல்லாம் கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் போய் வெளிநாட்டில் போய் எல்லாம் பேசுங்கப்பா, என்ன நடந்தது அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லி சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிய காட்சியை நம்ம பார்த்தோம். ஆனால் கூட்ட வேண்டிய நேரத்தில் கூட்டாமல் இருந்திருக்கிறார் மோடி இல்லையா? எவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா எதிர்கொண்ட போது எதிர்கட்சிகளோடு உட்கார்ந்து பேச வேண்டிய மோடி அவர்களை தவிர்த்தார். இன்றைக்கி டோட்டலாக டேமேஜ் ஆக போகுது. மக்கள் எல்லாம் வந்து நீ வைத்த கட்டி வாழ வேண்டிய சூழல் வருது. அதனால் நான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகளை கூப்பிட்டு இன்றைக்கி வாங்க தயவு செஞ்சு பேசுவோம், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற இடத்திற்கு மோடி நகர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நெருக்கடியை எதிர்கொள்ள முடியும். இனி வருவது சோதனை காலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னங்க நடக்குது? ஒரு அவசர காலம். நான் மீண்டும் சொல்கிறேங்க, நம்முடைய ஆசியாவில் இருக்கக்கூடிய சைனாவில் ஏன் இந்த பிரச்சனை அங்கே உள்ள மக்களை பாதிக்கலை? ஜப்பானில் ஏன் பாதிக்கலை? கொரிய நாடுகளில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிக்கலை? உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ஒன்று சொல்லிட்டு இருக்கே, 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தின்னு வடை சுட்டுட்டு இருந்தியே, நீ கூச்சமில்லாமல் வடை சுட்டுட்டு இருந்தியே. இன்னைக்கு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் முருக பக்தர்களுக்காக அன்னதானம் பண்ணுறதுக்கு கேஸ் இல்லைப்பா. நான் அது மறந்துட்டேங்க, மன்னிச்சிருங்க. நீங்கள் திருப்பரங்குன்ற கோயில்களில் இவனுங்க கலவரம் தானே உருவாக்குவானுங்க. கோயில்களில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கிறானுங்கிற கோயில் சொத்துக்களை ஆட்டை போடுறதுக்கு அறநிலைத்துறை இல்லாமலாக்கணும்னு சொல்லுவானுங்க. கோயில்களை வந்து கலவர பூமி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. இதெல்லாம் தானே இவனுங்க பண்ணுவானுங்க. இதில் எனக்கு பெரிய காமெடி என்ன தெரியுமா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நயினார் நாகேந்திரன் இருக்கிறான் இல்லையா, இந்த பிஜேபி நயினார் நாகேந்திரன், இந்த ட்ரெயினில் வந்து 2 கோடி 5 கோடி வந்து பணம் மாட்டிச்சேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நயினார் நாகேந்திரன் மோடி சொல்வதைத்தான் உலகமே கேட்கும் அப்படின்னு உடனே சொல்கிறேன். மோடி என்ன சொல்கிறாரோ அதான் உலகமே கேட்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் பாருங்களேன், கேஸ் இல்லை, வீட்டில் அடுப்பு எரியலை, அவ்வளோ கோவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ட்ரம்ப் இருக்க சொன்னால் மண்டியிடக்கூடிய நபர் மோடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உட்கார சொன்னால் மோடி தவழ்வார் அப்படின்னு நமக்கு தெரியும். ட்ரம்ப்ங்கிற பேரை ஒரு இடத்துல உச்சரிக்கிட்டு பார்க்கட்டுமே, சவால் விட்டு சொல்கிறோம். இந்த 140 கோடி மக்கள் சார்பாக சவால் விட்டு நயினார் நாகேந்திரன் நாம் வந்து கேட்குறோம். எப்பா உன் தலைவன் இருக்கிறான்ல, உன் தலைவன் வந்து முடிஞ்சா ட்ரம்ப்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மோசமான போரை நடத்தி கொண்டிருக்காங்க இல்லையா, இதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசட்டுமே. என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும், என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு ட்ரம்பை நெதன்யாகுவை பார்த்து ஒரு வார்த்தை பேசட்டுமே. ஆனால் இங்கேருந்து வடை சுடுறது, அதுவும் தேர்தல் காலம். நயினார் நாகேந்திரா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இப்போ வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும்போது சிலிண்டரை எடுத்து காட்டுவாங்க மக்கள். சரியா? இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் நல்லது. இவ்வளோதான் சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.